3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 291ஆக உயர்வு. காணாமல் போன 250க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல். நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாக காட்சியளிக்கும் முண்டக்கை பகுதி. யாரேனும் புதைந்துள்ளார்களா என தேடி வரும் வனத்துறை. கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டக்கைக்கு செல்ல தற்காலிக பாலம் தயார். பிற்பகல் முதல் மீட்பு வாகனங்கள் பயணிக்கும் என அதிகாரிகள் தகவல். நிலச்சரிவு மீட்பு பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு. பெரும்பாலானோர் மீட்கப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ள நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி தொடரும் என பேட்டி. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு நடிகர் சூர்யா குடும்பம் சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கிய சூர்யா, கார்த்தி மற்றும் ஜோதிகா. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மாநிலம் முழுவதும் போராட்டம். திமுக கூட்டணியில் இருந்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வாய்ப்பு என ஜெயக்குமார் பேட்டி. தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதாகவும் ஆருடம். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் பெய்த கனமழையால் திடீரென இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர். சாலையில் நடந்து சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். சூரல்மலை பகுதியில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிக்கள் மூலமாக நடக்கும் மீட்பு பணி. கடற்படை வீரர்கள் 70 பேரும் மீட்பு பணியில் களமிறங்கியுள்ளனர். வயநாட்டில் பலியானதாக கருதப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3வரும் உயிருடன் உள்ளனர். வீட்டிலிருந்து எடுத்த புகைப்படம் வைரல் ஆன நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியை பார்வையிட்டு வரும் ராகுல் மற்றும் பிரியங்கா மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிகின்றனர். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் தமிழகத்திற்கான அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி நிறுத்தி வைப்பு. மாநில உரிமைகளை பாஜக அரசு பறித்து வருவதாகவும் மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. உயிர்களை வெள்ளம் அடித்துச் சென்ற வீடுகளில் எஞ்சியிருக்கும் உணவுகள், காட்சி பொருளாக சிதறி கிடக்கும் புகைப்படங்கள், பதக்கம் உள்ளிட்ட உடைமைகள். ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்தியாவின் ஸ்வப்னில். நடப்பு ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மட்டும் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது. சுதந்திர நாளில் விருது வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இனி அனைத்து பயணிகள் ரயிலிலும் 4 பொது பெட்டிகள் இருக்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. ரயில் விபத்துகள் குறைந்துள்ளதாக கூறியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. இமாச்சல பிரதேசத்தின் சிம்லா மாவட்டத்தில் மேக வெடிப்புடன் கூடிய கனமழை. காணாமல் போன 50 பேரை தேடும் பணி தீவிரம்.
ஈரோடு மாவட்டத்தில் பவானி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த காவிரி நீர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலும் 50 வீடுகள் பாதிப்பு. வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அயலக தமிழர்கள் 100 பேர் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். SC ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும். பட்டியலின உள்ஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு திராவிட மாடல் பயணத்திற்கான மற்றும் ஓர் அங்கீகாரம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அருந்ததியருக்கான 3% உள்ஒதுக்கீடு செல்லும் என 7 நீதிபதிகள் தீர்ப்பளித்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி: ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டும் நமது பயணத்துக்கான மற்றுமோர் அங்கீகாரமாக இன்றைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிற்கு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை வரவேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியை ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, தற்போது ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த பகுதியையும் பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதிக்கு நேரடியாக சென்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அவருடன் காங்கிரசினுடைய தேசிய செயலர் பிரியங்கா காந்தியும் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை டெல்லியிலிருந்து கிளம்பி விமானம் மூலமாக கண்ணூர் சென்றடைந்த அவர்கள் கண்ணூரிலிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலா பகுதிக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள். மேற்படி இந்த முண்டக்கி மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை முதற்கட்டமாக பார்வையிட்டு அதன் பிறகு அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றும் சென்று நேரடியாக பார்வையிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சூரல்மலாவுடைய அந்த நிலச்சரிவு பகுதிக்கு நேரடியாக சென்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மீட்பு பணிகள், நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மட்டுமல்லாமல் கேரள காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த தற்பொழுது ராகுல் காந்தியுடன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக அந்த நிவாரண பணிகள் என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்திய ராணுவமானது அந்த பகுதியில் தற்காலிக மீட்பு பணிகளுக்கான அந்த ஒரு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. அந்த இடத்தை தான் தற்போது ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார். இதன் பிறகு நேரடியாக கம்யூனிட்டி அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சமூக மையத்திற்கு சென்று அங்கு பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்திக்கிறது குறிப்பிட்டது. அதன் மட்டுமல்லாமல் மேற்படியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கும் அந்த ஒரு நிவாரண முகாம் மற்றும் சென்ட் ஜோசப் பள்ளியில் இருக்கும் மற்றொரு நிவாரண முகாம் என 2 நிவாரண முகாம்களுக்கும் நேரடியாக சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பார்வையிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை வயநாடு தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த அவர் தற்பொழுதும் வெற்றி பெற்றிருந்தாலும் தன்னுடைய பதவியை அங்கிருந்து ராஜினாமா செய்தார். அதன் பிறகு பிரியங்கா காந்தி அங்கு போயிடுவதாக கூறப்படும் நிலையில் தான் தற்பொழுது இந்த 2 பேருமே நேரடியாக வயநாடுக்கு சென்று இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக முக்கியமாக அங்கிருக்கும் அதிகாரிகளுடன் இந்த மீட்பு பணிகளானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது, எவ்வளவு பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள், இன்னும் எவ்வளவு பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களையும் அவர்கள் தெரிந்து கொண்டுள்ளது
மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு இன்று மாலை வரை நேரடியாக அந்த நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் சிகிச்சை பெற்று வரும் அந்த ஒரு டாக்டர் மூப்பன்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தினரும் நேரடியாக சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசாங்கமானது தெரிவித்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்திலும் 2 முறை வயநாடு குறித்த அந்த ஒரு நிலச்சரிவு தொடர்பான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்களவையில் ராகுல் காந்தி முன்வைத்த நிலையில் இன்று நேரடியாகவே வயநாடுக்கு சென்று அவர் நேருவில் அந்த சம்பவம் நடைபெற்ற நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தற்போது ராகுல் காந்தி அங்கு பார்வையிட்டு வருகிறார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஏதேனும் நிவாரணம் வழங்கப்பட ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அது மட்டுமில்லாமல் மத்திய அரசிடம் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது அது பற்றி பேச ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக காங்கிரஸை பொறுத்த அளவில் கேரளா காங்கிரசினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே வயநாடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அந்த ஒரு நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அங்கு சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே மக்களவையில் காங்கிரசுடைய எம்பிக்கள் பேசும் பொழுது உடனடியாக கேரளாவிற்கு இந்த வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவிலிருந்து மீட்பதற்கான 5000 கோடி ரூபாய் நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்களவையில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அதே கோரிக்கை என்பது மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமருக்கும் காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மீட்பு பணிகளை மத்திய அரசு துரிதப்படுத்த வேண்டும், இந்த விவகாரத்தை தற்பொழுது அரசியலாக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் நேற்று காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மக்களவையில் பேசும் பொழுது முன்வைத்தார். தற்பொழுது அதன் முதற்கட்டமான அந்த நிவாரண அந்த பணிகளுக்கான ஒரு நிதியை தற்பொழுது இன்று நடைபெற்று வரும் இந்த பார்வையிட்டதற்கு பிறகு டெல்லி வந்த பிறகு நேரடியாக பிரதமரை சந்தித்து ராகுல் காந்தி கோரிக்கை வைக்க உள்ளார் எனவும் எவ்வளவு தொகையை அவர் முதற்கட்ட ஒரு நிவாரண நிதியாக கேட்க உள்ளார் என்பதும் அதன் பிறகு அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சியானது தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்பொழுது அந்த மிக முக்கியமாக சூரல்மலை அவருடைய நிலச்சரிவு அந்த பகுதி ஏற்பட்ட பகுதியில் இருந்து கூடிய விரைவிலேயே அவர் பார்வையிட்டு தற்பொழுது அடுத்த கட்டமாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மேற்படியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு சமூக சுகாதார மையத்திற்கு நேரடியாக சென்று செல்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணமாக இந்த சூரல்மலா பகுதியினுடைய அந்த ஒரு நேரம் என்பது ராகுல் காந்தியுடைய நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது அங்கிருந்து பார்வையிட்டு ஆய்வுகளை முடித்தவுடன் தற்பொழுது அங்கிருந்து அவர் கிளம்பியுள்ளதையும் நம்மால் நேரடி காட்சிகள் பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேற்படியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு நேரடியாக சென்று உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பத்தினருடன் நேரடியாக அவர் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு காங்கிரஸ் சார்பாக நிதி உதவியையும் அவர் அங்கு வழங்குவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. முழுமையான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.